நீங்கள் இணைந்திருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்று திகதி டியூஸ்டே ஜூன் 15th. டாரண்டோ நேரம் வந்து இப்போது 9:02 PM இருக்கின்றது. டாரண்டோ வெதர் 19 degrees Celsius and today's sponsor is Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். இப்போது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று பார்த்து விடுவோம். டாப் ஆஃப் தி அவரில் நாங்கள் வந்து பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து $10 million வந்து அலோகேட் பண்ண போகிறார். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் பற்றி நிறைய செய்திகள் வந்திருந்தன. அண்ட் கேம்லூப்ஸில் வந்து 215 சடலங்கள் வந்து மீட்டு எடுக்கப்பட்டன. ஸோ இதை பற்றிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக $10 million அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து ஃபெடரல் ஹெல்த் ஆஃபிஷியல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் என்பதையும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளத்தில் பிஎம் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இப்போது கனடாவில் இல்லை, G7 சமிட்டுக்காக வெளியில் இருக்கின்றார். ஸோ இவர் வந்து இன்று வந்து பெல்ஜியம் அண்ட் பிரசல்ஸில் வந்து நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரிப்போர்ட்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். அவருடைய ப்ரியோரிட்டிஸை பற்றியும் கைத்திருக்கின்றார். அதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழமை போலவே இன்றைக்கும் கலையரங்கம், அதைத் தொடர்ந்து கனேடியன் நியூஸ், வெதர், கரன்சி இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும். இப்போது நான் சொன்னது மாதிரியே இன்றைக்கு வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து காய்த்திருந்தார். இதில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சம்மந்தப்பட்டமான விடயங்களுக்கு $10 million வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10 million வந்து எதற்காக என்றால், இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருந்த இடத்துல வந்து சடலங்களை இந்த அடையாளம் காண்றதுக்கு விசாரணை, பாதுகாப்பு மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை நினைவு கூறுதல் என்பன போன்ற விடயங்களுக்கு இந்த $10 million வந்து ஸ்பெண்ட் பண்ணப்படும். நீங்கள் எல்லோருமே அறிந்த மாதிரி இந்த இண்டிஜினஸ் பீப்புள் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கனடாவில் வந்து ஒரு டார்க் பீரியட் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 20 years கிட்ட நடைபெற்றிருக்கின்றன. அண்ட் நிறைய காலத்துக்கு முன்னுக்கு இல்லை, ஜஸ்ட் ரீசெண்டாக தான் இது முடிஞ்சிருக்கு. 1980s தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் இருந்த பிள்ளைகளுக்கு வந்து நிறைய அப்யூசஸ் அண்ட் ஹியூமன் வயலேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கின்றன. அண்ட் இதில் இருந்த ஆட்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் இருந்த ஆட்களுக்கு இருந்திருக்கேன். இப்போ அந்த பாடசாலையில் இருந்தவர்கள் வந்து இதை பற்றி கதைக்கும் போது அவர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இப்போ பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இதை பற்றி எங்களுடைய பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து இதற்கு எல்லாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். Like all Ontarians, I was heartbroken by the tragic news that a burial site had been found at a former residential school in Kamloops, British Columbia. We grieve for each of the 215 children that lost their lives, as well for their families and the communities that they were taken from. This is a moment to recognize the painful legacy of Canada's residential school system and of the damaging, lasting effect it has had on survivors and Indigenous communities. We know the news from Kamloops has deeply impacted survivors and their families, and that Indigenous people are hurting, including here in Ontario. We're here to support them. Indigenous leaders and Ontarians are seeking meaningful reconciliation. And while we're prepared to work with the federal government, we simply cannot wait any longer to act. To support survivors, their families, and Indigenous communities. That is why Ontario is committing $10 million over the next 3 years to identify, investigate, protect, and commemorate residential school burial sites and cemeteries. Our government will work in collaboration with Indigenous leaders to ensure the process is Indigenous-led and respects the wishes residential school survivors and their families
and the affected communities. And we will see this work through right to completion. We will also ensure appropriate mental health supports are available. There is painful but necessary work ahead, and we must confront what happened for reconciliation to be achieved. It's important for all Ontarians to be aware of the dark history and painful legacy of the Indian residential school system, so that we can work together to build a more equitable Ontario for Indigenous people. Welcome back. Today's show is sponsored by Home Life Future Reality Inc. Salva Vetriviel. இப்போது நாங்கள் ஸ்டெப் 1 ரீஓப்பனிங் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நடந்துச்சு. இனி எப்போ ஸ்டெப் 2 ரீஓப்பனிங் என்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் பயம் வரும், கேசஸ் வந்து கூடிக்கொண்டு போகுதா இல்லாட்டிக்கு என்ன நடக்குதுன்று. இதுக்கு வந்து ஹெல்த் அஃபிஷியல் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ரைட் பார்த்து தான் இருக்கிறோம். கோவிட் கேசஸ் வந்து இன்றைக்கு பார்த்தோம்னா 300க்கு குறைவாக தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு. அது வந்து செப்டம்பர் 2020 பார்க்கும்போது இன்றைக்கு மிகவும் குறைவு. ஸோ ரைட் பாத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வந்து செகண்ட் டோஸ் வந்து பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த டெல்டா வேரியன்ட் வந்து யூகே வேரியண்டோட கம்பேர் பண்ணும்போது 50% வந்து மோர் பவர்ஃபுல். அதோட மீனிங் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற ரேட் வந்து 50%-ஆக அதிகரிக்கும். ஸோ இந்த செகண்ட் டோஸை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அண்ட் நாங்கள் வந்து செகண்ட் டோஸை பெற்றுக்கொண்டால் தான் 20% செகண்ட் டோஸை பெற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டெப் 2 ரீஓப்பனிங் பிளானுக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் வந்து 70% ஒன் டோஸ் பெற்றுட்டோம். ஆல்மோஸ்ட் we are there to get our 20% rate. இப்போ நாங்கள் ஸ்டெப் 2க்கு போனால் என்னென்னலாம் செய்யலாம்டா, இப்போ 10 பேர் தான் ஒன்று கொள்ளலாம். ஆனால் ஸ்டெப் 2க்கு பிறகு 25 people வந்து கேதர் பண்ணுறதுக்கு அலவுடாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்டோர் கேதரிங் வந்து இப்போ வந்து பெர்மிட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டெப் 2க்கு போன பிறகு இப்படிப்பட்ட 5 people வந்து கேதர் பண்ணலாம் இன்டோர்ஸில். இப்போ வந்து வேக்சின்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ஓப்பனிங் நாங்கள் எல்லோரும் கைத்து கொண்டு இருக்கும்போது எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரும், எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் இருக்க போகுதுன்று. இதற்குத்தான் இன்றைக்கு எங்களோட இன்டர்கவர்மெண்டல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டொமினிக் லெப்ளாங்க் வந்து இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருந்தார். ரீஓப்பனிங் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸுக்கு வந்து இன்னும் முடிவுகள் எடுக்கப்படவில்லை. வரும் நாட்களில் தான் முடிவுகள் வந்து சொல்லப்படும். ஆனால் ஒரு சிஸ்டம் கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணும். அது என்னென்னா, நீங்கள் வேக்சின்ஸ் பண்ணி பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும். ஸோ இஃப் யூர் வேக்சினேட் யூ வில் கெட் அ பாஸ்போர்ட், ப்ரூஃப் பாஸ்போர்ட். ஸோ அதான் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு தான் பிளானிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம். I think after the First Minister's conversation a few weeks ago, there was a broad consensus to continue to work together around the issues of proof of vaccination with respect to international travel. That's properly, obviously, the area where the Government of Canada is going to remain focused, but the provinces, by virtue of their jurisdiction, have ownership of the health information, the vaccination information regarding their citizens. So the conversation a few weeks ago, and it's been ongoing between deputy ministers of health, intergovernmental affairs. The deputy clerk of the Privy Council chairs a working group where these issues are discussed. And what we're doing is working with provinces. The lead would probably be my colleague, Minister Marco Mendicino, who has responsibility for passports. And the idea would be to find the best common, secure platform for Canadians who want to have proof of vaccination in the context of international travel. Whether some provinces choose to have vaccination proof as a requirement for certain public activities or certain gatherings, that is properly a provincial jurisdiction. We don't have a federal government view with respect to that. We are working with allies, obviously, in the European Union, the United States, and others to find the most appropriate way to recognize proof of vaccination for citizens who want to travel internationally. This has existed in a number of countries in a number of regions of the world for many, many years.
So it's not new, but the urgency of coming up with a secure, reliable, probably digital proof of vaccination is something that we're working on collaboratively with provinces. And there may have to be a transitional measure, for example, if there's a phased adjustment of border measures in July or later in August or so on, there may be a transitional measure. But we'll have more to say about that in the coming weeks. But it's a collaborative effort to respect provincial jurisdiction around the data, the healthcare data of citizens, but at the same time accepting that the international context will, in all likelihood, require some reliable national proof of vaccination. And that's what we want to do collaboratively with the provinces over the next number of weeks. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Right now the weather is 19 degrees Celsius and இப்போது நாங்கள் கனடிய வாழ்த்துக்கள் செல்வோம். இதில் நான் முதலே சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ G7 சமிட்டுக்காக சென்றிருக்கின்றார். இப்போது கனடாவில் இல்லை. ஸோ இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரசல்ஸ் அண்ட் பெல்ஜியம் ரிப்போர்ட்ஸோடு காய்த்திருந்தார். இதில் இவருக்கு கேள்வி வந்தது, என்னத்தை பற்றி ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க என்ற கேள்விக்கு இவர் சொன்ன பதில் என்னென்னா, நேஷனல் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தார். அதில் மெயினாக climate change and cyber threat ஃபோக்கஸ் பண்ணினோம். அதை தொடர்ந்து எப்படி இந்த பேண்டமிக்கை எண்ட் பண்ணுறது, ஜஸ்ட் கனடாவில் மட்டுமில்லை, ஜஸ்ட் அரவுண்ட் த வேர்ல்ட், எப்படி எக்கானமியை ரீபில்ட் பண்ணுறது அண்ட் எப்படி மக்களை சேஃபாக வச்சிருக்கின்றது என்பதை பற்றியும் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றியும் காய்த்திருந்தார். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் farmers, small businesses and women entrepreneurs சப்போர்ட் பண்ணுற விதமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றிய வீடியோ இதோ உங்களுக்காக. As you know, over the weekend, I was at the G7 in Cornwall with Ursula and Charles. As we continue the fight to end COVID-19 for good, we took a strong stance on major issues, including on access to vaccines, climate change, and global education. Yesterday, I took part in the NATO summit, along with our allies here in Brussels. The alliance is united and committed to continuing its important work on national and international security. We all agreed that we need to continue to adapt to new security challenges, including climate change and cyber threats. Our world is at a unique moment in history, and not only because of this pandemic. We must stand united. I'm encouraged by the collaboration I've seen between our friends and allies this week and during my meeting with the European Union. Our priorities are clear. Together, we must end this pandemic, rebuild our economies, and keep our people safe. Rebuilding our economies means thinking about the future. With EU partners, we talked about what we can do to build a cleaner economy for years to come. To begin with, in order to continue creating good, green jobs for the middle class, we must secure supply chains for critical minerals and metals that are essential for things like electric car batteries. That's why Canada and the EU are launching the Strategic Partnership on Raw Minerals. This new partnership is focused on securing the supply of these critical minerals, all while creating and supporting good jobs. Of course, we can't talk about supply chains without also talking about trade agreements. On that front, Canada and the EU are continuing our partnership under CETA to create opportunities for workers and businesses alike on both sides of the Atlantic. During our summit,
We advanced our work to adopt a mutual recognition agreement that would simplify border procedures while enhancing security measures. This agreement will further speed up the flow of trade between Canada and the EU and contribute to the safety and security of all Canadians. We know that we've worked very hard together, the Europeans and Canada, over the past number of years. Even as other countries were slightly more protectionistic, we were able to get many things done during an uncertain time on the global stage, which led us to strong advances for our citizens, for our economies, advances that we are continuing to build on today as we move forward at an even accelerated pace. Our government will continue to ensure all Canadians benefit from these progressive trade deals, including farmers, small and medium-sized business owners, women entrepreneurs, and the middle class. That's what Building Back Better is all about, an economy that leaves no one behind. And at the heart of that more resilient economy is climate change. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's sponsor is Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். இப்போது நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கோவிட் டைமில் இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். சயின்ஸ் அண்ட் ரீசர்ச் இதுக்காக ஒரு ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ண போயும்னு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன கவலை இருக்கும் எல்லோருக்குமே. கனடா ஒரு பெரிய கண்ட்ரி, ஆனால் வேக்சின்ஸை வந்து நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டி இருக்கின்றது, கனடாவிலே உற்பத்தி செய்யவில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஃபண்டிங் இப்படிப்பட்ட உற்பத்திகள், கோவிட் வேக்சின்ஸ் அப்படிப்பட்ட உற்பத்திகள் எல்லாம் ஃபியூச்சரில் செய்யணும் பண்ணதுக்காக நாங்கள் வந்து நாங்களில் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து சயின்ஸ் அண்ட் ரீசர்ச்சுக்காக ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ண போயினோம். இதை பற்றி மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் இண்டஸ்ட்ரி ஃப்ரான்சுவா ஃபிலிப்பே சாம்பியன் வந்து சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி பார்ப்போம். So I want to say to the colleagues who are joining us by video this morning, I want to congratulate you, each and every one of you, for the amazing work you've been doing, and particularly for those who are recipients of the awards this morning. Alors, je veux dire félicitations à tous les récipiendaires des subventions accordées et évidemment des nouvelles chaires de recherche qui ont été annoncées. I just want to say to the scientists who are on the line with us, you are literally helping Canada solve the challenges of today and tomorrow. And as a nation, we can be really proud of the work you're doing. And I just want to say again, thank you for the amazing work you're doing on behalf of all of us. I say, Keisha, so proud to see you from the University of Alberta, our good friends down there, and the important work. I cannot think of a more momentous time in our nation history for the work you're doing. So you see my heart filled with pride in knowing that we have someone from the Métis Nation which is doing the most important work I can think now as a nation in terms of reconciliation. So congratulations. And to you, Susan, I know that Lou Gehrig is affecting a lot of children in our country. I'm sure that many families and the good work you're doing at the University of Calgary are proud. I'm certainly proud when I see you and I hear you. I can tell you there was complete silence in this room in understanding the work you're doing. So kudos to all of you, and thank you for making us, bringing our nation forward, and especially when it comes to life sciences and health. Nothing is more important than keep our people safe, and thank you for your work. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேல். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ன எங்களுடைய மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன்னோவேஷன் இண்டஸ்ட்ரி செட் அபவுட் research and science and research funding. ஸோ இப்படிப்பட்ட ஃபண்டிங் வந்து எங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏனென்றால் ஃபியூச்சரில் எங்களுக்கு இப்படி பெண்டமிக் எபிடமிக் வந்து எங்களோட கண்ட்ரியில் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸே இப்படி ரீசர்ச்சை செய்யலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஃபண்டிங் வந்து ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் கோவிட் கேசஸ் அண்ட் கோவிட் வேக்சின்ஸ் வந்து எப்படி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், என்ன ரேட்டில் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து முதலே சொல்லியிருந்த வினம் செப்டம்பருக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஸோ அது வந்து ஸ்டில் அச்சீவபிளான்னு தான் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு வந்த செய்தியில் வந்து ஹெல்த் கனடா வந்து என்ன சொல்லியிருக்கணும் என்றால் எங்கள்கிட்ட வந்து இனஃப் வேக்சின்ஸ் இருக்குது, எல்லா கனேடியன்ஸுமே செப்டம்பருக்கு முதல் 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்கொள்வதற்கு. சில நாடுகளில் வந்து நீங்கள் அறிந்த வரை வேக்சின்ஸ் இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் கனடாவில் வந்து தேவையான வேக்சின்ஸ் இருக்கின்றது. ஆனால் கனேடியன்ஸுக்குள் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்வது பற்றி. ஸோ இந்த தயக்கத்தை வந்து இருக்கின்றது. ஸோ நீங்கள் வந்து வேக்சின்ஸை பெறவில்லை என்றால் வேக்சின்ஸை எவ்வளவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் எங்களுடைய நார்மல் லைஃபுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். இதையடுத்து எங்களுடைய சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் டேம் வந்து சொல்லியிருந்தார், இன்றைக்கு 20 மில்லியன் தடுப்பூசிகள் வந்து கனடாவுக்கு வந்திருக்கின்றன. அண்ட் ஒரு கேம்பெயினை பற்றியும் சொல்லியிருந்தார். இந்த கேம்பெயின் என்னென்னா ரிலே ஃபார் ரீசன். இந்த கேம்பெயினோட பெயர். இதில் வந்து நீங்கள் வந்து வேக்சின்ஸ் பெற்றவுடன் எதற்காக பெற்றுக்கொண்ட நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது #myY என்று. இது வந்து இதோட மோடு வந்து மற்ற ஆட்களையும் வேக்சின்ஸை போடுறத இன்க்ரீஸ் பண்ண வைக்கமன்று. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் myYக்கு நீங்கள் வந்து உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டிக்கு நார்மல் லைஃபுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது விருப்பத்தில் நீங்கள் உங்களோட வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுமாறு டாக்டர் டேம் வந்து சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இன்னும் தயக்கம் இருக்கின்றன. இதற்கு உங்களுக்கு வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வதற்கு தயக்கம் இருந்தால், கேள்விகளும் இருந்தால் நீங்கள் வந்து ஆஸ்க் த எக்ஸ்பர்ட் என்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கின்றது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் தடுப்பூசிகள் பற்றிய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு எஜுகேட்டட் சாய்ஸை வந்து மேக் பண்ணலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு வரலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. Today's show is sponsored by Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். நாங்கள் கையரங்கத்துக்குள் போவதற்கு முன் ஒரு சின்ன விடயம். அது என்னென்றால், நீங்கள் வந்து வேக்சின்ஸை வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லேட்டராக இப்போ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கலையேண்டா இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸாகவே இருக்க போன்றது. 30,000 நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றன சிடிர் 1 கிளினிக்ஸில் வந்து. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நாளைக்கு 8 AM வந்து புக்கிங் சிஸ்டத்தில் சேர்க்கப்படும். ஸோ நீங்கள் நாளைக்கு 8 AMல வந்து புக் பண்ண தொடங்கலாம். அண்ட் இது வந்து ஒன்லி மொடர்னா ஷாட்ஸ் தான். இந்த தடுப்பூசிகளை நீங்கள் வந்து ஜூன் 22 இருந்து ஜூன் 27க்கு புக் பண்ணலாம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் வந்து கலையரங்கத்துக்கு செல்ல போகின்றோம். இது வந்து ஒரு கெனடியன் ப்ரொடக்ஷன் தான் வழமை போலவே. இதில் வந்து இந்த சாங் வந்து கம்போஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை பாபு ஜெயகாந்தன் அண்ட் வோக்கல்ஸ் இஸ் பை சஹானா
விஸ்வநாதன் அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஆக்ட் பண்ணியிருக்கின்றா. அவனோட பேர் வந்து ஆஷ்லி சுரேஷ்குமார். அண்ட் இந்த சாங்கோட கம்போசர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து இந்த சாங்கை பற்றி சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நான் இசைக்கலைஞன் பாபு. நான் முதல் தடவையாக இசையமைத்திருக்கும் பாடல் பூவே சின்ன பூவே. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான மெல்லிசை பாடல்களுக்கு வரிகள் எழுதிய கவிஞர் இரட்டைப்பாதி சேகர் அவர்கள். மத்திய கிழக்கு நாடிலே வாழ்ந்து வந்தாலும் எனது நட்பின் காரணமாக அந்த பாடலை அவர் எனக்கு ஏற்றி தந்தார். இந்த பாடலை என்னுடன் சேர்த்து புல்லாங்குழலை வாசித்து எனக்கு கைகோர்த்து விட்டவர் இசையாசிரியர் கார்த்திக் ராமலிங்கம் அவர்கள். இந்த பாடலை மிக அருமையாக பாடித்தந்தார். டொரண்டோவின் புகழ் பூத்த பாடகிகளில் ஒருவர், அதித்திறமை வாய்ந்த ஒரு பாடகின்னு சொல்லலாம், சஹானா விஸ்வநாதன். அவர் இந்த பாடலை பாடியும் நடித்தும் தந்திருக்கிறார். அதோடு இந்த பாடலை உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக அழகாக அதை தனது ஒளிப்பதிவின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறார் எனது பாலிய நண்பன், எனது சிறு வயது தோழன் மதிவாசன் ஸ்ரீனிவாசகம். இந்த பாடல் தற்போது 4 நாட்களுக்கு முன்னர் இது வெளியிட்டு இது பல நூற்றுக்கணக்கான நேயர்கள், இப்பொழுது 2500க்கு அதிகமான நேயர்கள் பார்த்திருக்கிறார்கள். உலகம் பூராவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்மவர் பாடல், நமது பாடல், நமது குழந்தைகள் பாடிய பாடல், எம்மவரின் இசை என்ற காரணத்துக்காக இதை நீங்கள் ஆதரவு தர வேண்டும். பல நூற்றுக்கணக்கான இசை பாடல்கள் வெளிவந்திருந்தாலும் கூட அத்தோடு சேர்த்து இதையும் நீங்கள் தர வேண்டிய ஆதரவை தந்து இந்த பாடலுக்கான ஊக்கத்தை தாருங்கள். மீண்டும் எமது அடுத்த படைப்புகளிலே மிக திறமையான பாடல்களை நாங்கள் உருவாக்குவோம். அதற்கு ஆதரவு தந்து நீங்கள் உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள்.
முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. வெல்கம் பேக். ஒரு அழகான பாடல். கனடாவில் வந்து நிறைய திறமைகள் இருக்கின்றன. உங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து ப்ளே பண்ணுறேன்டா நீங்கள் வந்து உங்களோட வீடியோ கிளிப்ஸை வந்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் வெதருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கனடிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் வந்து சுலபமாக பெற்றுக்கொள்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து குட் ஈவினிங் கனடா தமிழ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஃபோன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ப்ளே இல்லாட்டிக்கு ஆப் ஸ்டோருக்கு போய் GEC தமிழ் என்று அழைத்தீர்கள் என்றால் இந்த ஆப் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதன் மூலம் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி ஒன்றும் பண்ணி இன்னும் டைம் எடுக்க தேவையில்லை. இது உடனடியாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து இப்போது வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. Welcome back. Today's show is sponsored by Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். நாளைக்கு வெதர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான வெதராகவே இருக்கும்ன்றதை சொல்ல வேண்டும். டூ ஹாட்டாகவும் இல்லை, டூ கோல்டும் இல்லை. ஈவினிங் டைமில் வந்து சம்டைம்ஸ் கோல்டாக இருக்கலாம், பட் நார்மலாகவே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு டெம்பரேச்சரில் தான் இருக்க போகின்றது. அதைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வாசிப்பவர் துஷந்தி குணவர்தனம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். எல்லைக் கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்த பேச்சுவார்த்தைகளை கனடாவும் அமெரிக்காவும் ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் அமலில் உள்ள எல்லைக் கட்டுப்பாடுகளை எவ்வாறு நீக்குவது என்பது குறித்து இன்று முதல் இரு நாடுகளின் அதிகாரிகளும் கலந்துரையாட ஆரம்பித்துள்ளனர். கனடாவின் மேற்கு மாகாணங்களின் தலைவர்கள் இந்த வாரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறப்பதற்கான விரிவான திட்டம் குறித்து கேள்வி எழுப்பவுள்ள நிலையில் இந்த உரையாடல்கள் ஆரம்பமாகியுள்ளன. ஆனாலும் எல்லைக் கட்டுப்பாடுகளை நீக்கும் விடயத்தில் உடனடி நடவடிக்கை எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமலில் இருந்து வந்த எல்லைக் கட்டுப்பாடுகள் மாதாந்த அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முடிவடைகிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் காலத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராக இருப்பதாக கனேடிய தேர்தல் திணைக்களம் கூறியுள்ளது. தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் தொற்று காலத்தில் தேர்தலை நடத்த தேர்தல் திணைக்களம் தயாராக உள்ளதாக கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார். இதற்கு கோவிட் தொற்றை மையப்படுத்தி தேர்தல் சட்ட மாற்றங்களை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறினார். பசுமை கட்சியின் தலைவி அனாமி போல் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை எதிர்கொள்கிறார். இன்றிரவு கட்சியின் நிர்வாகக் குழு இதற்கான ஒரு செயல்முறையை ஆரம்பிக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஊடாக அவரை கட்சியின் தலைமை பதவியில் இருந்து வெளியேற்ற முடியும். கட்சியின் வழிநடத்துதல் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் குறித்த தலைவரின் நிலைப்பாடு தொடர்பாக பல மாதங்களாக ஏற்பட்ட உட்கட்சி மோதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பசுமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெனிகா ஆட்வின் கடந்த வாரம் லிபரல் கட்சியில் இணைந்து கொண்ட நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த செயல்முறை முன்னெடுக்கப்படுகிறது. ஆனாலும் பதவி விலகுவதற்கான அழைப்புகளை அனாமி போல் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார். கனேடிய பிரதமர் ஐரோப்பாவுக்கான தனது பயணத்தை ஃபைசர் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்தின் சுற்றுப்பயணத்துடன் இன்று முடித்துள்ளார். கனடாவிற்கு கோவிட் தடுப்பூசிகளை தயாரிக்க உதவிய தலைவர்களுக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நன்றி தெரிவித்தார். பெல்ஜியத்தின் பெர்ஸில் உள்ள ஃபைசர் உற்பத்தி நிலையத்தை இன்று ட்ரூடோ பார்வையிட்டார். அங்கு தயாரிக்கப்பட்ட சுமார் 11.6 மில்லியன் தடுப்பூசிகள் ஏற்கனவே கனடாவை வந்தடைந்துள்ளன. கனடாவில் பயன்படுத்தப்படாத ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசிகள் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய திரேசா டாம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். தரக்கட்டுப்பாட்டு காரணமாக 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை விநியோகத்துக்கு அனுமதிப்பதில்லை என ஹெல்த் கனடா கடந்த வெள்ளிக்கிழமை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட தடுப்பூசிகளை மீண்டும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாத இறுதிக்குள் கனடா மேலும் 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தகுதியுள்ள கனேடியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்குவதற்கு இந்த விநியோகம் தேவைப்படுமா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. கனடா இந்த மாதம் மாத்திரம் 20 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை பெறவுள்ளது என்று கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டார். ஜூலை மாத இறுதிக்குள் கனடா குறைந்தது 55 மில்லியன் தடுப்பூசிகளை பெறும் நிலை உள்ளது. இதன் மூலம் 37.59 மில்லியன் மக்கள் தொகையில் 80% கனடாவில் தடுப்பூசியை பெறக்கூடிய நிலை தோன்றியுள்ளது. இதுவரை 32.9 மில்லியன் தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தகுதியுள்ள கனேடியர்கள் இதுவரை 75% வரை குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதத்தின் பின்னர் இன்று அதிகுறைந்த கோவிட் தொற்றுக்களை ஒன்டாரியோ பதிவு செய்துள்ளது. செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியின் பின்னர் இன்று முதல் முறையாக 300க்கும் குறைவான தொற்றுக்கள் ஒன்டாரியோவில் பதிவாகின என்று சுகாதார அதிகாரிகள் 296 புதிய தொற்றுக்களையும் 13 மரணங்களையும் பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் ஒன்டாரியோவின் 7 நாள் சராசரி தற்போது 479 உள்ளது. இது ஒரு வாரத்திற்கு முன்பு 703 இருந்தது. இதேவேளை இன்று நாடளாவிய ரீதியில் கனடாவில் 700 தொற்றுக்கள் மாத்திரமே பதிவாகியமை குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். கேள்வி செய்திகளுக்கு நன்றி துஷந்தி குணரட்னம். இதைத் தொடர்ந்து குடிமிக்கேனா நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவுக்கு வருகின்றது. குடிமிக்கேனா நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் 9 PM to 10 PM வந்து எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் ஃபேஸ்புக், யூடியூப் லைவில் போகும். அண்ட் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே GEC Tamil ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் பார்க்கலாம். இப்போது உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.